பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிதாவே, ஞானஸ்நானம் எடுக்கிற வகுப்பை ஆசீர்வதியும் பிதாவே. தொடர்ந்து ஆசீர்வதியும் பிதாவே. பிதாவே, இந்த நாளே கொடுத்ததுக்கு நன்றி பிதாவே. உடுப்பு உணவு கொடுத்ததுக்கு நன்றி பிதாவே. பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். சரி, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 18, 23. சரிங்க, பவுலானவர் கொரிந்திய சபைக்கு உபதேசம் கொண்டு இருக்கிறார். இந்த கொரிந்தி சபையானது ரொம்ப வளர்ச்சி குறையதாக இருக்கிறது. அவங்க வளராமல் இருக்கிறாங்க. அதை அவர் காமிக்கிறார் பாருங்க. அவங்க சில பேர் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று, உயிர்த்தெழுதல் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து இங்கே என்ன அவர் போதிக்கிறாருன்னா, உயிர்த்தெழுதல், இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இப்போ சிலுவையில் மரித்த அப்புறமா தான் உயிர்த்தெழுந்தார். இப்போ திருப்பியும் அவர் என்ன செய்ய என்ன காமிக்கல. அவர் 2ஆம் முறையை இன்னும் வரலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்து விட்டார். இங்கே பவுலானவர் அதுக்கு சொல்கிறாரு, கிறிஸ்து எழுந்து விட்டால், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசமும் விருதாவாயிருக்கும், நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்போ இயேசு தேவகுமாரன் அது என்னவாக இருக்கிறார் என்றால், முதலாக அவர் என்ன செய்திருக்கார் என்றால் எழுந்திருக்கார். இயேசு கிறிஸ்து தான் முதல் பலன். அவர் தான் மரித்தோரிலிருந்து முதல் எழுந்தவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கொண்டு இருப்பார்கள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவை மரித்தோர் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களால் முதற் பலனானார். சரி, நாம் என்னவா இல்லை அப்படின்னா, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்களாக இல்லை. ஏனெனில் நம்மளுடைய நம்பிக்கை பரலோகத்தில் உண்டு. அவர் அங்கே தான். நாம் அவர் எங்கே வீட்டில் இருக்கிறாரோ மேலான நோக்கத்தை நாம் என்ன செய்கிறோம், மேலான யோசனை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இப்போ கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களிலே முதற் பலனானார். சரி, இங்கே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யாரு? ஏன் அவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பணும்? அதுக்கான காரியங்கள் நம்ம வரக்கூடிய இதில் பார்ப்போம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுந்ததற்கு அவர் என்ன செய்தார்? அவர் ஒன்றும் செய்யல, அவர் கீழ்ப்படிந்தார். அவர் என்ன செய்தார் என்றால் கீழ்ப்படிந்தார். எப்படி மரித்தவர் எழுந்துக்க முடியும்? ஒரு பணம் எழுந்துக்காது. நாங்கள் இயேசு இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு அப்போஸ்தலனாவது இருக்கணும். அவங்க எப்படி எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக. அது நம்ம பார்த்தோம் எபிரேயர் புஸ்தகத்தில். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, ரொம்ப கற்கான பட்டயத்திலும் கற்கானதாக இருக்கு. ஊனையும் ஆவியையும் ஆத்மாவையும் வெவ்வேறுவாக பிரிக்கக்கூடிய ஒரு கருவியாக அந்த தேவனுடைய வார்த்தை இருக்கு. அப்படிப்பட்ட வார்த்தை ஒரு இருதயத்தில் போகும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அங்கே ஏதோ சம்பவிக்கக்கூடியதாக இருக்கு. அது என்ன சம்பவம் அப்படின்னா அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். யார் அந்த தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது அந்த வார்த்தையினாலே உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேட்டுக்கலாம். கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது என் உள்ளான இருதயமானது என்ன செய்கிறது, நான் என்ன செய்தேன் என்பதை
நான் என்ன செய்கிறேன், நான் எவ்விதமாக இருக்கிறேன் என்பதை அவங்க என்ன செய்வாங்களாம், நிதானிப்பாங்க. நம்ம பார்க்கலாம். இங்கே பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியும் மோசேயும் முன்னுமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுயஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறவேனின்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். இவ்விதமாக அவன் தனக்காக உத்தரவு சொல்லையில் பெஸ்து உரைத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாகிறது என்றான். இங்கே பவுலானவர் இங்கே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இங்கே யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னுமே சொல்லியிருக்காங்க. முன்னுமே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்காங்களா? என்ன? கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும், யாரு? கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்று, கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்று மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி அவருடைய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறார் என்றும் சொல்லியிருக்கிறேன் அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். பின்பு தான் நாம் பார்த்தோம், ஒளி தேவனிடத்தில் இருக்கு, ஒளியானது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்பதாக நம்ம வாசித்தோம். இதை தான் அவர் பிரசங்கிக்கிறாரு. இதை தவிர நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் கேட்குறவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதை 1க்கு 2 3 4 என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அது அங்கே அதிகமான வார்த்தைகளோடு பொய்யான சாட்சி கொடுக்குறாங்க. இவ்விதமாக அவர் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்தை சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக படிப்பு உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு சொல்கிறார். வேற எதுவும் சொல்ல, அதுதான் சொல்கிறார். இது சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இவர் அதுக்கு பிரதித்தமாக சொல்கிறாரு, அதற்கு அவன் கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். நான் பைத்தியம் கிடையாது சொல்கிறாரு. நான் சரியாக பேசுகிறேன், சத்தியத்தை தான் பேசுகிறேன்ற. இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுவேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானது அல்ல என்று என்கிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல. சொல்றாரு, அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்துவானவரை குறித்து கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். ஏறக்குறைய பெஸ்துவம் சம்மதிச்சிட்டார். கிறிஸ்து தான் ராஜா, கிறிஸ்து தான் இயேசு தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிக்க செய்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இயேசு கர்த்தர் அப்படின்னு மட்டும் கிடையாது. இயேசுவானவர் தான் தலையாக இருக்கிறார். எதுக்கு? அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருக்கும்படி
அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பலனுமானவர். சரி, இப்போ அவருக்குள்ள என்னென்னலாம் இருந்தது அப்படின்னா சொல்றாரு பாருங்க, சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமா இருக்கிறது. பிதாவினுடைய எல்லா குணாதிசயமும் இயேசுவின் இடத்தில் காணப்பட்டது. பிதாவின் இடத்துல இருக்கிற எல்லா அன்பும் இயேசு கிட்ட காணப்படுகிறது. அப்போ அவர் என்ன பைத்தியமா? யாருக்கு பைத்தியமா இருக்கும் சொல்லுங்களேன். இது உலகத்தார்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா, கண்டிப்பாக இதை ஏளனமாக பேசுவாங்க, இகழுவாங்க, பரியாசம் செய்வாங்க, நிந்திப்பாங்க. சரி, இப்போ அவருக்குள்ள அவ்வளோ அந்த அவ்வளோ தெய்வீக சுபாவங்களை அவர் கொண்டு இருக்கிறார். சொல்றாரு, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் முன்பாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. யாருக்கு பிரியமாயிற்று? யாருக்கு பிரியமாயிற்று? பிதாவுக்கு. சொல்றாரு பாருங்க, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்கு அது ஏற்றதாக கண்டதுனால தான் இயேசுவும் அதை என்ன செய்தார் என்றால் அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏனெனில் தேவத்துவத்தின் தேவனாய் இருப்பதற்கு தன்மையை, அந்த குணாதிசயத்தை சொல்றாரு, பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. மேலும் சகல துர்க்குணத்தைகளும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எப்போ? நமக்குள்ளா இருக்கக்கூடிய எல்லா வகையான அந்த அந்தகாரத்தையும் சரி, எனக்காக நான் ஜீவிக்க மாட்டேன் என்கிற அந்த தீர்மானம் இருக்குமானால் கண்டிப்பாக நான் என்ன செய்வேன் என்றால், நான் மாம்சத்தில் சரி, மாம்சத்தை என்னுடைய சுய இச்சைக்கேற்ற போல நான் செய்ய மாட்டேன். நான் என்ன செய்வேன்? இந்த மாம்சத்தை என்ன செய்யணும்? பவுல் என்ன செஞ்சாரு? ஒடுக்கி கீழ்படுத்தணும்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து கூட்டவர் தான் மாம்சம், அவருக்கு மாம்சம் இருந்துச்சு. அது என்ன செய்தார்? அவர் நினைச்சிருந்தா எப்படியோ போயிருக்கும். ஆனால் என்ன செய்தார் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய சரீரத்தை கீழ்படுத்தினார், கீழ்ப்படிந்தார். பவுலானவரும் கீழ்ப்படுத்தினார். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாமும் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியாக சோதனைகளை மேற்கொண்டாரோ அப்படிதான். சரி, இங்க நம்ம அந்த புதிய மனதை குறித்து பேசுறாரு. அது விருத்த சேதனம் என்று அழைக்கப்படுது. இங்க சொல்றாரு, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினாலே கையினால் செய்யப்படாத, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த விருத்த சேதனம் மாம்சம் முனித்தோலை கட் பண்ணுறது கிடையாதுங்க. இதை நம்ம பழைய பாட்டு பிரமாணத்துக்கு நமக்கு கிடையவே கிடையாது. அந்த பிரமாணத்தில் நம்ம இருக்கிறதும் கிடையாது. புரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னா சொல்கிறாரு, கிறிஸ்துவை பற்றிய சொல்கிறார், அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையினால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது எந்த வகையான விருத்த சேதனம்? இருதயத்தில் துண்டித்து போடப்படுவது என்ன? இருதயத்தில் துண்டித்து போடப்படுவது என்ன? இருதயத்தில் கட் பண்ணி போடுறாங்க. என்ன கட் பண்ணி போடுறாங்க? பழைய மனசு, பழைய மனுஷன் சொல்கிறாரு, அவனை தான் நம்ம கட் பண்ணி போட்டுடுறோம். கட் பண்ணி போட்டோன்னா நமக்கு என்ன இருக்குது? நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வளரும்போது நான் பாவம் செய்ய மாட்டேன், நீதியை செய்வேன், இரக்கத்தை செய்வேன், அன்பை கற்றுக்கொள்வேன், அன்பை காண்பிப்பேன், இரக்கத்தை செய்வேன்.
ஓகே, இதெல்லாம் சரிதான். இதெல்லாம் வந்து புதிய மனசுக்கு ஏதுவாக இருக்கிறது. அவருடைய பரிபூரணத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையா எடுத்து நம் இருதயத்தை ரூபிக்கிறோம்னா அவரை போல உருவாக்குறோம். இவர் சொல்றாரு, ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து, இங்கே பாருங்க, அவர் ஞானஸ்தானத்திலேருந்து என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, மரித்தோரிலிருந்து நம்மளை எழுந்திருக்க செய்திருக்கிறார். தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். விசுவாசம் என்று சொல்லும் போது தவறான ஒரு வார்த்தையே கிடையாது. முதலாவது நம்பிக்கை, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்புறம் விசுவாசம் ரெண்டாவது. நான் அவருடைய வார்த்தைகளை, கற்பனைகளை நான் சம்மதிக்கிறேன். எப்படி? நான் இதை செய்யும் பொழுது தேவனானவர் எனக்கு எனக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறாரு, நித்திய ஜீவனை கொடுக்குறாரு, அவருடைய பரிபூர்ணத்திலே நான் இருப்பேன் என்பதை அவர் காண்பிக்கிறார். இங்கே சொல்கிற தேவனுடைய செயலின் மேலுள்ள அவர் செய்த அந்த காரியங்கள், இயேசு கிறிஸ்துவானவருக்குள்ளே அவர் செய்த அந்த காரியங்கள், அவரை நம்ம பார்க்கும்போது என்ன நமக்கு காணப்படுது? நம்மளையும் ஒரு நாள் இயேசுவை போல தேவனானவர் பரிபூர்ணத்திலே நம்மை நிரப்புவார். மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நம்மளும் எழுந்துக்க போகிறோம். முன்னாடி நம்ம கட் பண்ண வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக செய்யப்படக்கூடிய விருத்த சேதனம்ட்டு இங்கே கொலோசியர் 2 சொல்கிறார். அது பழைய மனுஷன் துண்டிக்கப்படப்படுது. அந்த பழைய மனுஷன்தான் பழைய மனசு. அந்த விருத்த சேதனம் தான் என்னது? பழைய மோசையின் விருத்த சேதனம் கிடையாது. இது என்ன அப்படின்னா பழைய மனுஷன் தான் சொல்கிறார். புரியுதா? அது கட் பண்ணுற. யோவான் புஸ்தகம் 12:24 வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாயில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். இயேசுவானவர் மெய்யாக மெய்யாகன்னே சொல்கிறாரு. இங்கே உங்களுக்கு சொல்கிறேன்னு வேற சொல்கிற. யாரை பார்த்து? அவங்களுக்கு. கோதுமை மணி ஒரு உதாரணம் சொல்கிறார். கோதுமை மணி நிலத்தில் விழுது. அது என்ன செய்யுமா? முன்னாடி தண்ணி ஊற்றி மண்ணில் போட்டால் என்ன ஆகும்? அழுகிடும், செத்து போயிடும். சாகாவிட்டால் தனித்திருக்கும். சாகவே இல்லைன்னா என்ன இருக்கும்? கோதுமையாக தான் இருக்கும். அது செத்துச்சுன்னா மிகுந்த பலனை கொடுக்கும்னு சொல்கிறார். வளருது இல்லையா? வளர்ந்து அது கனி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது அதிகமான விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் சொல்கிறாரு. ஏன் அவர் தன்னுடைய ஜீவனை குறித்து சொல்கிறாரு? யாரை குறித்து சொல்கிறாரு? ஒரு தனிப்பட்ட மனுஷனை குறித்து சொல்கிறாரா? சீஷர்களுக்கு சொல்கிறாரா? ஒரு பொதுவாக சொல்லலை அவர். இப்போ சொல்கிறாரு, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். உலகத்தாரே இயேசுவை பின்பற்றலை, அவங்க இன்னும் இழந்து தான் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இழந்து தானே போயிருக்காங்க. அவங்களுக்கு ஜீவனை பற்றி தான் சொல்லணும். இங்கே சொல்கிறாரு, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் சொல்கிறாரு. அப்போது நான் என் ஜீவனை சிநேகிப்பேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக இழந்து போவேன். தேவனை விட அதிகமாக நான் ஏதோ ஒன்றையும் நான் சிநேகித்தனால் அது இழந்து போவேன்னு சொல்கிறேன். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தின் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாக காத்துக்கொள்வான். நான் இங்கே வெறுக்கிறேன், எனக்கு இந்த ஜீவனே எனக்கு பிடிக்கல, இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, நான் கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அப்போது என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னா, சோதனையிலும்
ரொம்ப அழுத்தப்பட்டதாக இருக்கும், ரொம்ப அதிக வேதனை உள்ளதாக இருக்கும். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. தன் ஜீவனை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சிநேகிக்க மாட்டேன். அப்போது யாரை சிநேகிப்பேன், யார் மேலே நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறேன் என்று பார்க்கும்போது பிதா மேலே, இயேசு கிறிஸ்துவ மேலே தான் நான் என்ன செய்வேன், முழு நம்பிக்கை உள்ளவனாக இருப்பேன். இவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ, நான் எனக்காக ஜீவிக்க மாட்டேன், என்னை அனுப்பினவருக்காக நான் ஜீவிக்க போகிறேன், என்னை கிரியத்துக்கு கொண்ட என் ஆண்டவருக்காக ஜீவிக்க போகிறேன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். மத்தேயு 16:25 அதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காத்துக்கொள்வான். சரி, இப்போ நீங்களும் நானும் ஒரு சகோதரர் யாரை பின்பற்றணும் சொல்லிக் கொடுக்குறார் பாருங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாய் ஆனால் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரரும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கண்டிப்பாக இங்கே கனம் கிடைக்காது. இங்கே கண்டிப்பாக வேதனை தான் இருக்கும், அதிகமான பாடுகள் தான் இருக்கும். எப்போ பிதாவானவர் கனம் செய்வார்? ஜெயம் கொள்கிறவன் எவனோ, நம்ம நேற்று பார்த்தோம்ல, தேவனுடைய ஆலயத்திலே அவனை ஒரு தூணாக்குறேன்னு சொல்கிறார். விசேஷமான அவருடைய நாமத்தை தருகிறேன்னு சொல்கிறார். அப்போ எதுவரையும் நம்ம இயேசுவை பின்பற்றணும். நம் மரண பரியந்தம் அவரை பின்பற்ற வேண்டியது இருக்குது. யோவான் 15:25. முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்திலே எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. இயேசுவானவர் சொல்லிக்கிட்டு வர்றாரு. தொடர்ந்து அவரை கல்லெறிய பார்க்குறாங்க, அவரை அடிக்க பார்க்குறாங்க. ஆனாலும் அங்கேருந்து போயிடுறாரு. அவர் உலகத்தார் அல்ல. ஏனெனில் உலகத்தாராக இருந்தால் உலகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவர் இருந்தால் அவங்கள பகைச்சிருக்க மாட்டாங்க. அவர் அவங்களை விட விசேஷமாக காணப்படுகிறதுனாலே அவங்க மேலே என்ன வருகிறது என்றால் பகை வருகிறது. ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் அவருங்கள் மாதிரியே தான் இருக்குது. கை, கால், மூக்கு, வாய், ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்கள விட இவருக்கு விசேஷமாக காணப்படுது அப்படின்னா இருதயம். அவர் முழுவதுமாக பிதாவை சார்ந்தே இருக்கார். இயேசுவானவர் முழுவதுமாக பிதாவுக்கு மேலே நம்பிக்கை உள்ளவராக இருக்கார். எது நடந்தாலும் பிதாவினுடைய சித்தம் நடக்காமல் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறார். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அவரே அப்படி தான் பகைக்கிறது, நம்மளையும் அப்படி தான் பகைக்கும். நம்மளை அழிக்க தேடுவாங்க, நிந்திப்பாங்க. சொல்கிறார்,
நான் உங்களை எங்கே வைத்திருக்கேன்னு சொல்கிறாரு. நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை போல அதிகமாக மேன்மையாக காணப்படலாம், இயேசு கிறிஸ்துவை போல நம்ம அதிக உயர்வாக காணப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் அந்த அழுத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சில வேத வாக்கியங்களை குறித்து நாம் பார்க்கும்போது ஊழியக்காரன் தன் எஜமானுக்கு மேற்பட்டவனாக இருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏனால் எஜமான் தான் முன்பு, அவரை பின்பற்றுகிறவன் அவரை போல தான் இருக்கிறானே தவிர அவருக்கு மேற்பட்டவனாக இருக்க முடியாது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்த உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என்னை வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். இங்கே சொல்கிறாரு, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்லன்னு ஒரு வேத வாக்கியம் சொல்லுது. இங்கே பார்க்கும்போது ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று சொல்கிறார். விசேஷமாக ஒன்றும் கிடையாது. லூக்கா 6:40 சொல்கிறாரு, அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடினால் என் நாமத்தை நிமித்தமே இவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். என்ன செஞ்சாங்க? அவரை நிந்திச்சாங்க, அடித்தாங்க, வாரினாலே இழுத்தாங்க, சாட்டையில் அடித்தாங்க, கோலை எடுத்து தலையில் அடித்தாங்க. தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய அற்புதங்கள் செய்கிறாரு, இவர் தான் இயேசு, இவர் தான் மேசியா என்று சொல்லும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன இல்லை? அங்கே பொறுமை இல்லை, அங்கே தாழ்மை இல்லை, அங்கே அன்பு இல்லை. அங்கே என்ன இருக்குது? பெருமை, மேன்மை, அதுதான் இருக்குது. அவரை என்ன செய்யலை அப்படின்னா, இங்கே பாருங்கள், அவங்க பிதாவை விட்டுட்டு அவங்கள புகழ்ந்திருப்பாங்க அப்படின்னா என்ன நடந்திருப்போம் அப்படின்னா, ரபி நீங்கள் தேவனிடத்தில் வந்தவர் என்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் சொல்கிறாரு, அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடினால், பிதா எப்படி இருக்காரு, அவர் குணாதிசயம் என்ன, அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் இருக்கிற வண்ணமாகவே எப்படி இருக்கிறார் என்பதை, அவர் இரக்கம், தயவு, பரிசுத்தம், நீடிய பொறுமை இதெல்லாம் இருக்கிறார் என்பதை இயேசுவை பார்த்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிலிப்பு கேட்ட போது, இயேசுவே எனக்கு பிதாவை காண்பியும், இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்து நீங்கள் அறியலையா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படி அந்த வார்த்தையை சொன்னார்? பிதாவானவர் என்ன செய்ய காண்கிறாரோ குமாரன் செய்கிறார். அவர் குமார் இயேசு கிறிஸ்துவை செய்கிறார். அதுதான் நாம் பார்க்குறோம். நான் அவர்களிடத்திலே பேசாது இருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதே நாங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. இயேசு வராமே இருந்துட்டாரு அப்படின்னா மோசையின் பிரமாணத்தில் வச்சு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் சொல்கிறாரு, அவங்களுக்கு பாவம் எப்படி இருக்கிறது என்றால் பிரமாணத்தின்படி. பாவம் எப்படி விளங்குது? இயேசு கிறிஸ்துனுடைய பிரமாணத்தின்படி. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 15 சரி சொல்கிறாரு, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக
மரித்து எழுந்தவருக்கென்று பிழைக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம் சொல்றாரு. பிழைக்கிறவன் யாரு? இன்னும் இவ்வளோ செஞ்சுட்டு, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இவ்வளோ செஞ்சுட்டு நாம் யாருக்குள்ளாக பிழைக்கிறோம் அப்படின்னே தெரியாமல் இருக்கக்கூடாது. நம்ம யாருக்குள்ளாக பிழைக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பிழைக்கிறோம் சொல்றாரு. தங்களுக்கென்று பிழைத்திராமல் அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, அவனுக்காகவே பிழைக்கக்கூடாது, அவன் சாப்பிட்றதுக்காகவே பிழைக்கக்கூடாது, அவன் வாழ்கிறதுக்காகவே பிழைக்கக்கூடாது. நான் என்னுடைய ஜீவன் மொத்தமாகவே எதுக்காக? என் இயேசு கிறிஸ்துக்காக மாத்திரமே என்ற ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம் சொல்றார். சரி, ஒரு காலமும் ஒருவனையும் எப்படி அறியக்கூடாது என்றால், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். தங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அவர் எப்படி இருந்தார், எங்கேருந்து வந்தார், எப்படிப்பட்டவர், அவர் யாருடைய குமாரன், அப்படிலாம் நீங்கள் அறியக்கூடாதுன்னு சொல்கிறார். எப்படி அறியணும்? அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், அவர் தான் மேசியா, அவர் தான் இயேசு கிறிஸ்து தான் இயேசு, பிறந்தவர் இயேசு தான். இங்கே என்ன செய்யணும்? கிறிஸ்து என்பதை நம்ம ஒத்துக்கொள்ளணும். இங்கே சொல்றாரு, நமக்கு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழசெல்லாம் போயிடுச்சு, இப்போ புதுசாயிடுச்சு. இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புருவதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். லூக்கா புஸ்தகம் 14 சரி, இங்கே 34 தான் பார்க்க போகிறோம். உப்பு நல்லது தான், உப்பு சாப்பிட்றோம்ல, அந்த உப்பு சொல்கிறாரு நல்லது தான் சொல்கிறார். அந்த உப்பானது சாப்பாட்டில் குழம்புல போடும்போது, சாப்பாட்டில் போகும்போது அதில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயம் சொல்லக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய கசப்பான காரியங்களை என்ன மாற்றோம் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக மாற்றும், அது இழுத்துக்கும். இங்கே பாருங்கள், உப்பு நல்லது தான். உப்பு சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும். உப்பு தூக்கி போட்ட உடனே அது இதுவாகிடாது, அதுக்குள்ளே போயிட்டு சில வேலைகள் நடக்கணும், சரி, சாரமற்று போனால் அது என்ன யூஸு? அது ஒன்றுக்கும் உதவாது. நிலத்துக்கு என்ன போடுவாங்களாம்? எரு மாதிரி யூஸ் பண்ணிடுவாங்க. அது சாரம் இல்லை, அந்த ஸ்வீட்னஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அது தூக்கி போட்டுருவாங்க, வெளியே போட்டுருவாங்கல்ல. உப்புனுடைய தன்மை எழுந்தா என்ன ஆகும்? வெளியே போட்டுருவாங்க. நம்மளுடைய தன்மை எழுந்தால் தேவனானவர் என்ன சிந்திப்பார்? நமக்கு ஒரு தன்மை இருக்கு, ஆவிக்குரியவனுக்கு ஒரு தன்மை இருக்கு, சகோதரனாக இருக்கிறேன் எனக்கு ஒரு தன்மை இருக்குது, சீஷனாக இருக்கும்போது எனக்கு ஒரு தன்மை இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் சேர்க்கப்படும் போது எனக்கு ஒரு தன்மை இருக்குது, எனக்கு ஒரு வேலை இருக்குது.
அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும்போது நாங்கள் ஒரு தன்மை உள்ள நான் இருக்கிறேன், நாங்கள் ஒரு ஜீவன் உள்ள கல்லாக இருக்கேன் இல்லையா? அப்போது தேவனானவர் என்னை குறித்து சாரமற்று போனால் என்னை குறித்து என்ன எண்ணுவார்? நம்ம யோசிக்கணும் அதெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனும் யாரும் முன்பு இல்லை. ஏன்னா நமக்கு முன்னோடினவர் ஒரு இருக்கிறார், நமக்கு ஒரு குரு இருக்க சொல்கிறார் பாருங்க. அதனால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 68:18 சொல்கிறாரு, இதை மேற்கோள் காட்டுறார். இப்போ இங்கே பவுலானவர் எதை கொடுத்து சொல்கிறாரு அப்படின்னா, உன்னதத்திற்கு ஏறினவர் யார், நமக்கு முன்னோடினவர் யார் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, நமக்கு இங்கே ஒரு அடையாளம் என்ன? நாம் சீஷனாக இருப்பதற்கு என்ன அடையாளம்? கிறிஸ்தவனாக இருப்பதற்கு என்ன அடையாளம்? நான் நீதியை செய்கிறேன் என்பதற்கு என்ன அடையாளம்? நான் பரிசுத்தம் உள்ளவன் என்பதற்கு என்ன அடையாளம்? நான் பரிசுத்தமானா நான் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கணும். நான் நீதி உள்ளவன் என்றால் நான் எல்லா நீதியையும் நான் கை கொள்ளக்கூடியவனாக இருக்கணும். நான் அன்புள்ளவன் இருந்தால் உங்கள் அன்பு எங்க? அவருக்கு அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, என்னுடைய கற்பனை எவ்வளோ கை கொள்றீங்கன்னு இயேசு கேட்குறாரு. இரக்கமாக இருக்கிறேன்னு சொல்கிறியே, உன் இரக்கம் எங்கன்னு கேட்குறாரு. எங்கே இருக்குது? ஒரு மனுஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் நான் கண்ணில் பார்க்கலையே, ஆவிக்குரிய பிறப்பு என்ன தெரியலையேன்னு சொல்லுவாங்க. நிக்கோதேமு அப்படி தான் கேட்டார், ஆவிக்குரிய பிறப்பை எப்படி நான் பிறப்பது அப்படின்னு கேட்குறேன், அது எப்படி நான் காணுவேன்னு கேட்குறேன் பரியாசமாக. சரி இருக்கட்டும். காற்றானு எப்படி வருதோ எப்படி போகுதோ ஆவிக்குரியவனும் அப்படியே பிறந்திருக்கான்னு சொல்கிறேன். நம்ம பார்த்தோம், அந்த ஆவிக்குரிய பிறப்பு என்பது மாம்சத்துக்குரிய பிறப்பு இல்லை, சரீரத்தில் எதுவும் நடக்க போகிறதில்ல, இருதயத்தில் நடக்கக்கூடியது. அந்த இருதயமானது தேவனுக்காக என்ன செய்யப்படுதுன்னா பிரித்தெடுக்கப்படுது. நாம் என்ன செய்யணும் என்றால், நம் எல்லா மனுஷனும் பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கணும், பாவம் செய்யக்கூடாது. லூக்கா புஸ்தகம் 10:18 அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிற கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சரி, இங்கே இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க. எதை குறித்து அவங்க மேன்மை பாராட்டணும் என்று சொல்லுகிற அந்த காரியத்தில் அவங்க பிசாசு ஓடுது, அதை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? உங்களுடைய விசுவாசத்தை குறித்து மேன்மை பாராட்டணும். ஆனால் விபச்சாரக்காரனை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுறீங்க, விபச்சாரியை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுறீங்கன்னு சொல்கிறார். பின்பும் அந்த 70 பேரும் சொல்கிறாரு, சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார். சந்தோஷம் தானே அது, பிசாசு கூட ஓடுது அப்படின்னு. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், என்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நம்ம நிறைய வல்லமை உள்ள ஏதோ ஒரு கிரியை செய்கிறோம் அப்படின்னா கூட அதில் சந்தோஷம் கிடையாது. அதுலேயும் செஞ்சிடணும்,
ஆனால் தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. எதையும் விடக்கூடாது, எதையும் செய்யணும், நாம் பார்க்கணும். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதியிருக்கிறதைக்கு சந்தோஷப்படுங்கள் என்றார். இங்க பிதாவானவரை துதிக்கிறாரு. எப்படி பாருங்க, அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினாலே உம்மை சோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருக்கிறது. இதெல்லாம் அவர் செய்வதற்கு அவர் இவ்வளோ அற்புதங்களையும் சாத்தான் ஓடுது, நிறைய பேர் சுஸ்தமாகறாங்க. இயேசு சொல்றாரு, மின்னலை போல் சாத்தான் கீழே விடுறான்னு சொல்றாரு, நான் காண்கிறேன் சொல்றாரு. இதெல்லாம் சொல்றேன், நம்ம ஆச்சு அல்ல. அவர் சொல்றாரு, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகள் நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து இந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, பேபிஸ், அவங்களுக்கு வெளிப்படுத்துவதனாலே உம்மை சோத்தரிக்கிறேன். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயிர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பிதாவை இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிதாவை குறித்து பேசுகிறார், ஆனால் அவங்களுக்கு தெரியல. சொல்கிறாரு, என்னை உயர்த்தின பின்பு இதை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்வீங்க, இதில் சிலுவையில் நீங்கள் என்னை உயர்த்தின பின்பு இதை எல்லாத்தையும் பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீங்க சொல்கிறாரு. அவர் எவ்வளோ கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது சொல்கிறாரு, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் சொல்கிறார். ஏன்னா பிதாவுக்கு பிரியமானவைகள் நான் எப்பொழுதும் செய்யாதபடியினால். அப்படியா? இங்கே பாருங்க என்ன சொல்கிறார் பாருங்க, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். நான் செய்யலைன்னா அவர் என் மேல் பிரியமாக இருக்க மாட்டார். நான் செய்கிறதுனால தான் என் தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார் சொல்கிறார். அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பிதா இருக்காரு, குமாரன் இருக்காரு. இதை சொல்லும் பொழுது என்ன ஆயிற்று அப்படின்னா, அநேகர் விசுவாசம் வச்சாங்க இயேசு கிறிஸ்து மேலே. சரி, நம்ம இப்போ முடிச்சுக்கலாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம் பிதாவே. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, உங்கள் சித்தம் செயல்படுவதாக. உங்களுடைய தயவு ஒத்தாசையை நாங்கள் அறிந்து உணர்ந்து கொள்வதற்கு உதவி செய்யும். உங்களுடைய சித்தம் என்னதென்றும் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி புரியும் பிதாவே. பிதாவாகி தேவனே, நீங்கள் எப்படிப்பட்ட தேவன் என்றும் நீங்கள் பிதாவை நீதி உள்ளவர் என்றும் அறிந்திருக்கிறோம். உங்கள் குமாரனுக்கு போதுமான சாட்சிகளை கொடுத்து பிதாவே நீங்கள் வைத்திருக்கிறீர். எங்களை பிதாவே நீங்கள் தாமே வஞ்சகமுள்ள இந்த உலகத்திலே பிதாவே இந்த பொல்லாங்கானன் ஏயக்கூடிய அம்பிலே இருந்து நாங்கள் பாதுகாப்புள்ளவர்களாக இருந்து எங்களுக்கு முன்பாக நாங்கள் எங்கள் ஓட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். உங்கள் குமாரனை நாங்கள் வைத்து அந்த ஓட்டத்திலே எங்களுடைய முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பிதாவாகி தேவனே தொடர்ந்து உங்கள் குமாரனுடைய அடிச்சூட்டிலே ஓடுவதற்கு உதவி செய்யும் பிதாவே. நீங்கள் பரிசுத்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய தயவு ஒத்தாசையை நாங்கள் அறிந்திருக்கிறோம் பிதாவே. நீங்கள் நீதிபரராக இருக்கின்றீர் பிதாவே. அதே போல் நாங்களும் உண்மையுள்ளவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இந்த வகுப்பை ஆசீர்வதியும்.
உங்களுடைய சித்தமானால் எப்பொழுதும் உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளையாக வாழ்வதற்கு உதவி செய்யும். இதோ எங்களுக்கு பூமிக்குரிய தேவையும் ஆவிக்குரிய தேவையும் தந்து வழிநடத்தணும் பிதாவே. சகோதரனுக்கும் இதோ தேவையான நன்மைகளை கொடுத்து அதிக ஞானத்தை தந்து வழிநடத்தும்படியாக உதவி செய்கின்றோம். உங்கள் சித்தமானால் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஸ்தோத்திரம்.